عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما. وقال الله آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் நாட்டத்தால் இந்த மஸ்ஜிதிலேயுமே ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்தருள் புரிவானாக. அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள்களை படைத்திருக்கிறான். அதிலும் ஒரு சிறந்த படைப்பாக அல்லாஹ் பலவிதமான படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அதிலும் ஒரு சிறந்த படைப்புகளாக சொன்னான் என்று சொன்னால் அது மனித சமுதாயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த மனித சமுதாயத்தினருக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் பல விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏன் நன்மையை ஏவ சொல்லியிருக்கிறார்கள், தீமையை தடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு பிறருடைய கண்ணியத்தை பேணும்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே பிறருடைய கண்ணியம் எந்த அளவிற்கு பேணப்படுகிறது, பிறருடைய மானம் எந்த அளவிற்கு காப்பாற்றப்படுகிறது? ஒரு முஸ்லிமுடைய மானம் பறிபோகிறதா? அதற்கு காரணம் மற்றொரு முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்வார்கள், இன்றைய தினம் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியதோ, இன்றைய மாதம் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியதோ, இந்த வருடம் எந்த அளவிற்கு சிறப்பிற்குரியதோ அதே போன்று ஒரு முஸ்லீமுடைய மானம் மற்றொரு முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன? பிறருடைய மானத்தை நாம் நோண்டி நோண்டி ஆராயக்கூடாது. அவன் எமக்கு ஒரு தவறை இழைத்து விட்டானா அவனுடைய மானத்தை நாம் போக்கக்கூடாது, அவனை மன்னித்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், காபத்துல்லாவை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் சிறப்பிற்குரியது என்று சொல்கிறார்கள். எம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய பள்ளியை சொல்லவில்லை, அல்லாஹ்விற்காக வேண்டி முதலாவதாக கட்டப்பட்ட காபத்துல்லாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுடைய மானம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 விஷயத்தை சொல்வார்கள். இந்த 3 விஷயத்தை யார் தவிர்த்து கொள்கிறார்களோ அவர் அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்தை விட்டு காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். முதலிலே ஒருவருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் கெட்டவராகவே இருந்தாலும் அவரை பற்றி நாம் நல்லது பேச வேண்டும். எமக்கு தெரிந்து அவரிடத்திலே 1000 தவறு இருக்கிறதா, எமக்கு தெரியாமல் அவரிடத்திலே 1000 நன்மைகள் இருக்கும், அது எமக்கு தெரியாது. அவர் தஹஜ்ஜுத் தொழுவார், ஆனால் அவருடைய முகத்தில் தாடி இருக்காது. ஆனால் தாடி இருக்க எத்தனையோ பேர் தஹஜ்ஜுத் தொழுவது கிடையாது. நிக்கா போட்டிருக்க மாட்டாள் அந்த பெண், ஆனால் பேஸ்புக்கிலே எந்த ஆணிடத்திலும் பேசாமல் இருப்பாள். நிக்கா போட்டிருக்கிற பல பெண் அந்த வேலையை செய்கிறார்கள். அதனால் அவர் கெட்டவராக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி நாம் நல்ல முறையிலே பேச வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அவரை பற்றி பேசப்படும் சபையிலே இருக்கக்கூடாது. பிறருடைய கண்ணியம் பற்றி ஒரு சபையிலே பேசப்படுகிறதா, அந்த சபையிலே நாம் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும்
திருப்பி விட வேண்டும், அந்த பேச்சை திருப்பி விட வேண்டும். இந்த 3 செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய மானத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்தார்கள்? ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒழுக்கத்தையும் குர்ஆனையும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரே தோஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், தோழரே நீங்கள் என்ன செய்தீர்கள் நான் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கு? நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மாயிஸே நீங்கள் மீண்டும் செல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே சென்று தௌபா கேளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பான். அல்லாஹ் எத்தனையோ வசனங்களிலே பேசுகிறான், அவன் மன்னிக்க கூடியவன் என்று. நீங்கள் திரும்பி சென்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். மாயிஸ் செல்கிறார், அவருடைய மனம் கேட்கவில்லை. மீண்டும் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, தோஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, இவருடைய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் அவரை கல்லால் எரியும் போது மாயிஸ் விரண்டு ஓடினார் அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அவரை பிடித்து வந்து அவர் மீது கல்லை எறிந்தோம் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்கள் அவரை விட்டு இருக்கலாமே, அவர் அல்லாஹ்விடத்திலே சென்று தௌபா கேட்டிருந்தால் அல்லாஹ் அவரை மன்னித்து இருப்பானே, ஏன் நீங்கள் அவர் மீது கல்லை வைத்து எரிந்தீர்கள் அல்லவா? அப்போது அவருடைய ஆடை விலகியது, அதை நீங்கள் சரி செய்திருக்கலாமே. அல்லாஹ் அக்பர். ஒரு விபச்சாரம் செய்தவருடைய மானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு பாதுகாத்து இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே சமுதாயம் அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறதா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸினுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு செல்கிறார்கள். அப்போது அங்கு 2 நபர்கள் ஒரு விலங்கினத்தை குறிப்பிட்டு இந்த விலங்கினத்தை ஒப்பிட்டு சொல்வார்கள், இதே போன்று இந்த மாயிஸ் மரணித்து விட்டார், தன்னை மாய்த்து கொண்டார் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மாயிஸை அடக்கம் செய்ததற்கு பிறகு சஹாபாக்கள் இடத்தில் கேட்பார்கள், யார் மாயிஸை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தார், அவரை அழைத்து வாருங்கள். அந்த 2 சஹாபாக்களும் அழைத்து வரப்படுவார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த செத்த கழுதையை நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்வார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இதை எவ்வாறு நாங்கள் உண்ண முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அவ்வாறு அப்போதிலே பேசிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா மாயிஸை பற்றி, அதை விட இது சிறப்பிற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவிற்கு பாருங்கள், ஒரு விபச்சாரம் செய்தவர் இன்றைய சமுதாயமாக இருந்தால் அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்திருப்பார்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அந்த மனிதனுடைய அந்த தோழருடைய மானத்தை பாதுகாத்தார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்று மற்றொரு முறை ஒரு பெண்மணி வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரை என்னையும் நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், மாயிஸை விரட்டியது போல் என்னை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். போது கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள் நான் உங்களை தூய்மைப்படுத்துவது? நானும் விபச்சாரம் செய்துவிட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, என்னையும் நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். சாட்சி என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என்னுடைய கர்ப்பமே அல்லாஹ்வுடைய தூதர் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய குழந்தையை நீ பெற்றெடுத்து வா. இஸ்லாத்திலே குழந்தை பெற்றெடுப்பதற்கு எத்தனை மாத காலம்? 10 மாத காலம். அந்த 10 மாதம் கழித்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த பெண்மணி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டேன், என்னுடைய தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய குழந்தைக்கு நீ தாய்ப்பாலை மறக்கடித்ததற்கு பிறகு வார் என்று சொல்கிறார்கள். மீண்டும் அந்த பெண்மணி சொல்கிறார், இஸ்லாத்திலே தாய்ப்பாலை மறக்கடிப்பதற்கு 2 வருட காலம். அந்த தாய்ப்பாலை மறக்கடித்ததற்கு பிறகு திரும்ப வருகிறார், கையிலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அந்த குழந்தையை கூட்டி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு சஹாபியை அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்க சொல்கிறார்கள். பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறார்கள். தண்டனை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு தொழுகை வைக்க செல்கிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் ஒரு விபச்சாரிக்கு தொழுகை வைப்பதா? உமரே நீ என்ன பேசுகிறாய்? இந்த பெண்மணியினுடைய தௌபாவை இந்த மதீனாவிலே உள்ள 70 நபருக்கு பிரித்து கொடுத்தாலும் அது விசாலமானது. உமரே என்ன பேசுகிறாய் உமரே? அல்லாஹ் அக்பர். சற்று சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விபச்சாரி அந்த பெண்மணியை பற்றி தவறாக பேசும்போது, அந்த பெண்மணியை பற்றி இழிவாக பேசும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கண்ணியத்தை போக்க விடவில்லை. அந்த அளவிற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழருடைய கண்ணியத்தை பேணினார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விலங்கினத்தினுடைய மானத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகமான கஸ்வாவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது முன் செல்ல மறுக்கிறது. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், கஸ்வா முரண்டு பிடிக்கிறது, திமிரு பிடிக்கிறது கஸ்வா என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கஸ்வா திமிரு பிடிக்காது, கஸ்வா முரண்டு பிடிக்காது.
என்று சொன்னார்கள். அந்த இடத்தில் அந்த ஒட்டகத்தை பற்றி தவறாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர், என்ன மார்க்கம்ங்க? ஒரு ஒட்டகத்தினுடைய கண்ணியத்தை பாழாக விடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு மனிதனுடைய கண்ணியத்தை பாழாக்கி கொண்டிருக்கின்றோம் நாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் மாணவர்கள் இருக்கிறார்கள். நாம் யாரை பற்றி பேசுகின்றோம், நாம் என்ன பேசுகின்றோம், யாருடைய கண்ணியத்தை பாழாக்குகின்றோம் என்றெல்லாம் அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். நாளை மறுமையிலே நாம் சொல்லுவோமா, இதே கூடவெல்லாம் விட்டு வைக்காமல் எழுதியிருக்கிறார்களே, அந்த அளவிற்கு நாம் சிறிதாக நினைக்கக்கூடிய தவறை அனைத்தையும் எழுதியிருப்பார்களாம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சகோதரனுடைய மானத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய அன்பனுடைய மானத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.